வணக்கம். நாம எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம் இல்லையா? ஒரு நல்ல வேலை, அன்பான உறவுகள், பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை. இப்படி ஏதாவது கிடைச்சா நம்ம சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்கிறோம். ஆனா டாக்டர் ரிச்சர்ட் கால்சனோட யூ கேன் பி ஹாப்பி நோ மேட்டர் வாட் புத்தகம் ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமா சொல்லுது. உண்மையான நிலையான சந்தோஷம் நமக்கு வெளியில இருந்து வர்றதில்ல, அது நமக்கு உள்ளேயே இருக்கு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். கஷ்டமான சூழ்நிலைகள் நம்மள புதுசா உருவாக்கிறது இல்லையா? ஆனா நமக்குள்ள ஏற்கனவே என்ன இருக்குங்கிறத அது வெளிச்சம் போட்டு காட்டுது. அதாவது நம்மளோட உண்மையான பவர் வெளியில இருக்கிற விஷயங்களை கண்ட்ரோல் பண்றதுல இல்ல, நமக்குள்ள ஓடுற எண்ணங்களையும் உணர்வுகளையும் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. சரி, இந்த பயணத்துல நம்ம சந்தோஷத்துக்கான சாவியா இருக்கிற மூணு முக்கியமான கொள்கைகளை பத்தி பார்க்க போறோம். இது உங்க வாழ்க்கைய நீங்க பார்க்கிற விதத்தையே மாத்தக்கூடிய சக்தி வாய்ந்த விஷயங்கள். முதல் கொள்கை இதுதான். நம்ம உலகங்கிறது நமக்கு வெளியில நடக்கிறது இல்ல, அது நம்ம மனசுக்குள்ள, நம்ம தலைக்குள்ள ஓடுற எண்ணங்களோட ஒரு பிரதிபலிப்பு தான். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம எண்ணங்கள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது. அது எப்படி முடியும்னு கேக்குறீங்களா? வாங்க ஒரு சின்ன உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க. நீங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல இருக்கீங்க, தெரியாம கையில இருந்த தண்ணிய சிந்திடுறீங்க. அப்போ எதிர் டேபிள்ல இருக்கிற ஒருத்தர் உங்களை முறைச்சு பாக்குறாரு. சட்டுன்னு உங்களுக்குள்ள ஒரு மாதிரி ஆகும்ல, ஐயோ இப்படி பண்ணிட்டோமே, அவர் என்ன நினைப்பாரோன்னு ஒரு கோவமோ தர்ம சங்கடமோ வரும். ஆனா இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்ட் இருக்கு. ஒரு நிமிஷம், நிஜமாவே அவர் உங்க மேலதான் கோவமா இருக்காரா? ஒருவேளை அவரோட ஆபீஸ்ல நடந்த ஒரு பிரச்சனையை பத்தி யோசிச்சுட்டு இருந்திருக்கலாம் இல்லையா? இல்லாட்டி அவர் வேற ஏதோ ஒரு ஆழமான சிந்தனையில இருந்திருக்கலாம். உண்மை என்னவா இருக்கும்? இங்கதான் விஷயமே இருக்கு. நம்மளோட விளக்கம் என்ன? அவர் என் மேல கோவமா இருக்காரு. ஆனா யதார்த்தம் என்னவா இருக்கலாம்? அவர் தன்னோட வேலை டென்ஷன்ல இருந்திருக்கலாம், உங்களை கவனிக்க கூட இல்ல. பாத்தீங்களா, தண்ணி சிந்துனது ஒரு சின்ன சம்பவம். ஆனா அந்த சம்பவத்துக்கு நாம கொடுக்கிற அர்த்தம் தான், அதாவது நம்ம எண்ணம் தான் நம்மளோட உணர்வுகளை முடிவு பண்ணுது. இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். எண்ணங்கிறது உண்மை கிடையாது. அது உண்மையை பார்க்க நம்ம பயன்படுத்துற ஒரு கண்ணாடி மாதிரி. நாம தான் சிந்திக்கிறோம். அதனால நமக்கு வர்ற ஒவ்வொரு நெகட்டிவ் எண்ணத்தையும் அப்படியே நம்பணும்னு அவசியமே இல்லை. அது வெறும் ஒரு மேகம் மாதிரி தான். அது பாட்டுக்கு வந்துட்டு போகணும்னு புரிஞ்சுக்கிற சக்தி நமக்கு இருக்கு. இப்போ 2வது கொள்கைக்கு வருவோம். சில நாள் காலையில எழுந்திருக்கும் போதே எல்லாம் சூப்பரா இருக்கிற மாதிரியும், சில நாள் எது செஞ்சாலும் தப்பாவே போற மாதிரியும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இதுக்கு காரணம் நம்மளோட மனநிலைகள் தான். நம்ம எண்ணங்களோட ஓட்டத்தை நம்ம எப்படி உணர்றோங்கிறதுல தான் இந்த ஏற்ற இறக்கமே இருக்கு. நம்ம நல்ல மூட்ல, அதாவது உயர் மனநிலையில இருக்கும்போது வாழ்க்கை ரொம்ப ஈஸியாவும் பிரச்சனைகள்லாம் சின்னதாவும் தோணும். ஆனா அதுவே ஒரு லோ மூட்ல, அதாவது தாழ்ந்த மனநிலையில இருந்தா அதே பிரச்சனைகள் மலை மாதிரி பெருசா உடனே தீர்க்கணுங்கிற அவசரத்தோட தெரியும். இங்க உங்க வாழ்க்கை மாறல, உங்க மனநிலை மட்டும்தான் மாறி இருக்கு. அப்போ ஒரு லோ மூட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு என்னதான் வழி? அது கூட சண்டை போடாதீங்க, அது வேஸ்ட். புயல் அடிக்கும்போது அதை நிறுத்தவா முயற்சி செய்வோம். அதே மாதிரி முதல்ல ஓகே, நான் இப்ப லோ மூட்ல இருக்கேன்னு ஒத்துக்கோங்க. 2வது, அப்போ வர்ற நெகட்டிவ் எண்ணங்களை நம்பாதீங்க. 3வது, அந்த புயல் ஓயிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அது தானாவே கடந்து போகும். நம்ம எண்ணங்கள் தான் நம்ம யதார்த்தம். நம்ம மூட்ஸ் தான் அந்த யதார்த்தத்தோட நிறத்தை மாத்துதுன்னா, அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி எண்ணங்களும் மனநிலைகளும் இருக்கிறதால நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு தனி உலகத்துல, ஒரு தனிப்பட்ட யதார்த்தத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த வார்த்தைகள் எவ்வளவு உண்மை பாருங்க. நாம உலகத்தை அது இருக்கிற மாதிரி பார்க்கறதில்ல, நாம எப்படி இருக்கோமோ அப்படிதான் பார்க்கறோம். நம்ம ஒவ்வொருத்தரோட கடந்த கால அனுபவங்கள், நம்பிக்கைகள், நினைவுகள் எல்லாமே சேர்ந்து ஒரு ஃபில்டர் மாதிரி வேலை செஞ்சு நாம பார்க்கற எல்லாத்துக்கும் ஒரு நிறத்தை கொடுக்குது. இப்படி யோசிச்சு பாருங்க, நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கலர்ல ஒரு கண்ணாடி போட்டிருக்கோம். அதனாலதான் ஒரே விஷயத்த 2 பேர் பார்க்கும்போது அவங்களுக்கு அது வேற மாதிரி தெரியுது. இதை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், அடுத்தவங்க மேல இரக்கம் வரும், தேவையில்லாத சண்டைகளை தவிர்க்கலாம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம டெய்லி லைஃப்ல இதை எப்படி யூஸ் பண்றது? வாங்க ஒரு சிம்பிளான ஆபீஸ் உதாரணத்தை எடுத்துப்போம். நீங்க ஆபீஸ்ல ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுப்போம். உடனே உங்க மனசுக்கு முன்னாடி 2 பாதை தெரியுது. முதல் பாதை நம்ம வழக்கமா போறது, சுய விமர்சனம், கவலை, மன அழுத்தம். ஐயோ நான் எதுக்குமே லாயக்கு இல்லைன்னு நம்மள நாமே திட்டிக்கிறது, கவலைப்படுறது. இதனால நம்ம நேரம்தான் வீணாகும். இன்னொரு பாதை இந்த புது வழி, நாம கத்துக்கிட்ட விஷயங்களை பயன்படுத்துறது. ஓகே, இது வெறும் ஒரு எண்ணம் தான், நான் லோ மூட்ல இருக்கிறதால இது பெருசா தெரியுது, என் மேனேஜர் இதை வேலை மாதிரி கூட பார்க்கலாம்னு புரிஞ்சுக்கிறது. இந்த சின்ன மனமாற்றம் உங்களை மன அழுத்தத்திலிருந்து காப்பாத்தி சொல்யூஷனை நோக்கி நகர வைக்கும். கடைசியா சாய்ஸ் உங்க கையில தான் இருக்கு. இன்னைக்கு உங்க எண்ணங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ண போகுதா, இல்ல நீங்க உங்க எண்ணங்களை கண்ட்ரோல் பண்ண போறீங்களா?
உண்மையான சந்தோஷம்ங்கிறது வெளியில இருக்கிற சூழ்நிலைகளை மாத்துறதுல இல்ல. அது ஒவ்வொரு நொடியும் உங்க மனசுக்குள்ள நீங்க எடுக்கிற இந்த முடிவுல தான் இருக்கு. இந்த முக்கியமான விஷயங்களை பத்தி தெரிஞ்சுக்க உங்க நேரத்தை செலவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இது உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருந்தா இந்த புரிதலை உங்க நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் ஷேர் பண்ணுங்க. அன்பு பரவட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றி.